பசுபதிக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து ராகு வந்து இந்த மாதிரி எங்கள் பிடியில் தான் இருக்கார், அதனால் வந்து வீட்டை வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் பசுபதியும் வந்து வீட்டை ஒப்படைச்சிடுறாரு. நம்ம வந்து சாரதா ஃபேமிலிக்கிட்ட அடுத்து வந்து சாரதா வந்து 3 வந்து மருமகர்களையும் வந்து பாராட்டி அப்படியே கண்கலங்குறாங்க. நீங்கள் இல்லைன்னா இந்நேரம் நான் நடந்திருக்காது, இதெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்கிறதால விஜயை ரொம்ப பாராட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்தாக்காங்க கோவப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, சாந்தி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே வந்து சாந்தியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாம் கேள்விப்பட்டடி, உன் புருஷன் கூட இப்போ சந்தோஷமாக வாழ்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம காவேரியை இவ்வளோ நாள் கர்ப்பமாக இருந்துன்னு எதுவுமே தெரியாத மாதிரி இருந்திருக்கல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கேட்குறாங்க. சாரி அத்தை அப்படின்னு சொல்லணும். என்னடி சாரி, எங்கடி உன் புருஷன் அப்படின்னோடனே கரெக்டாக விஜய் வராரு. எப்படி தம்பி இருக்கீங்க, நீங்கள் கூட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்னோடனே அமைதியாக இருக்கார். சரி சரி, எப்படியோ சந்தோஷமாக இருந்தால் சரி, கங்காக்கு முன்னாடியே உண்டாயிட்டுக்கியாமே கேள்விப்பட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கு அமைதியாக இருக்காங்க காவேரி. சரி, நல்லா வயிறு தெரியுதே, கங்காவுக்கு கூட இந்த மாதிரி தெரியலையே, உனக்கு நல்லா தெரியுதே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்ணு வைக்காதீங்க மதினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சாரதா. நான் ஏண்டி கண்ணு வைக்க போகிறேன், இவளும் வந்து எனக்கு மருமக தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு, எல்லாம் கங்காவோட வளகாப்பு பற்றி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க. கங்காவோட வளகாப்பா? ஆமாம், தமிழ் மாத பிரகாரம் கங்காவுக்கு 5 தொடங்கியிருக்கு, வளகாப்பு வைக்கணும்ல அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க எல்லாரும். அது வந்து புரியுது, காவேரி இதுக்கு முன்னாடியே கர்ப்பமாயிட்டா, அதனால் அவளுக்கு வளகாப்பு வைக்கணும்னு நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மதினி, வளகாப்பு பற்றிலாம் யோசிக்கலை அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் யோசிக்கிறீங்களோ யோசிக்கலையோ, கங்கா தான் மூத்தவ, அதனால் அவளுக்கு வளகாப்பு வைக்கிறது தான் நல்லது. சரி, அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. பரவாயில்ல அத்தை, அக்காக்கே முதல்ல வளகாப்பு வைங்க, அக்கா சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும், அப்புறமா எனக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. பாத்தியா காவேரியை, அக்கா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு நீ என்னென்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்றாங்க சாரதாவை. உடனே வந்து அப்படியே முடிக்கிறாங்க சாரதா. உடனே வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, பரவாயில்ல நீங்கள் வந்து அவங்களுக்கே வைங்க, ஏன்னா வந்து அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல, இவங்களும் அதுக்காக தானே வந்திருக்காங்க அப்படின்னு விஜய் தம்பி சொல்கிறாருல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாரும். இருந்தாலும் தம்பி நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நாங்கள் எதுவும் யோசிச்சு பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, உங்கள் விருப்பப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு விஜய். அதான் தம்பியே சொல்லிட்டாரு, காவேரின்னு சொல்லிட்டா, இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க மதினி, உங்கள் விருப்பப்படியே கங்காவுக்கு வளகாப்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து வளகாப்பை பற்றி கங்கா கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. வளகாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா காவேரியும் இருக்காளே, அவளுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இல்லடி, அவள் தான் சொன்னா அக்காக்கே முதல்ல வளகாப்பு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியாம்மா அப்படின்னு சொன்னோன்னே, ஏண்டி காவேரி அப்படி சொன்னேன், நீ தானே முதல்ல கர்ப்பமான, அதனால் உனக்கு தான் வளகாப்பு நடத்துவாங்கன்னு நினச்சேன் அப்படின்றாங்க. இல்லைக்கா பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு அவசரம், அப்புறமா கூட நடத்திக்கலாம், முதல்ல உன்னோட வளகாப்பு தான், உன் மாமியாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்பா இப்போ ஆச்சு இந்த வீட்டுக்கு தோணுச்சே, நான் தான் பெரியவ, எனக்கு தான் முதல்ல எல்லாம் நடக்கணும்னு, இப்போது தோணத்துக்கு ரொம்ப வந்து நல்லது தான், இப்போ அது இவங்களுக்கெல்லாம் புத்தி வந்தது அப்படி சொல்லிட்டு கங்கா யோசிச்சுட்ருக்காங்க. வளகாப்புக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணி வளகாப்பும் வந்து நடக்குது. அப்போ கரெக்டாக வந்து கங்கா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாருமே வந்து சந்தோஷமாக கங்கா பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ குமரன் வந்து கங்கா கிட்ட சொல்கிறாரு. உடனே வந்து எல்லாருக்கும் நலுங்கு வைக்கும்போது குமரனுக்கும் கங்காவுக்கும் சேர்த்து நலுங்கு வச்சுட்ருக்காங்க. அப்போ குமரன் சொல்லிட்டு இருக்காரு, கங்கா உண்மையிலே சொல்ல போனால் நம்மளுக்கு முதல்ல நடக்கக்கூடாது, விஜய் காவேரிக்கு தான் முதல்ல நடக்கணும், ஆனால் நம்மளுக்கு நடக்குது பாரு, காவேரி தானே முதல்ல கர்ப்பமானா, பாவம் இல்லை காவேரி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே கங்கா சட்டுன்னு எழுந்துக்கிறாங்க. எல்லாரும் ஏண்டி எழுந்து அப்படின்னோன்னே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. பயந்து போயிடுறாரு குமரன்.